ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பில் இருக்கிற தனி வட்டி சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 7th புக்கில் இருக்கிற 3rd டேர்மில் தனி வட்டின்ற டாபிக் இருக்குது. இது நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தனி வட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதை ஃபார்முலாஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் எப்படி போடணும்னு. ஸோ அந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? நான் திரும்ப இன்னொரு வாட்டி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தனி வட்டியோட பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, I = PNR/100 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் I அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் சொல்லுவாங்க. P என்பது அசல், பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த 3 டேட்டா கொடுப்பாங்க. அசல் கொடுப்பாங்க, என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, இந்த 3 டேட்டா கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஐ கேட்கலாம், இல்லை பி கேட்கலாம், இல்லை என் கேட்கலாம், இல்லை ஆர் கேட்கலாம். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற கான்செப்ட். இந்த என்னன்றது இயரில் மட்டும் தான் இருக்கணும்னு கிடையாது, டேஸில் கூட இருக்கலாம். ஸோ வீக்கில் அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் என்ன. சரிங்களா? அடுத்து அமௌண்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அமௌண்ட் = என்னென்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சம்ஸில் வரும். அமௌண்ட் அப்படின்னா தமிழில் தொகைன்னு கொடுத்துருப்பாங்க. இது அசல் கூட்டல் வட்டி. இந்த வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எஸ்ஐ வரும். இதே ஃபார்முலா தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும். சரிங்களா? அதுலேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் அமௌண்ட் கொடுத்து நம்ம இந்த மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பேசிக் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லா சம்மே நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் இந்த அமௌண்ட்டு ஃபார்முலாவில் பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, எதாவது மாற்றி கொடுத்தா நீங்கள் மைனஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சம் போடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக் கான்செப்ட் இதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா I = PNR/100. இந்த ஐன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் இது PNI கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த எண்ணுக்கு வேறு நோட்டேஷன் இருக்கும், ஆருக்கு வேறு நோட்டேஷன், ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நோட்டேஷன் வச்சு படிச்சுக்கோங்க. Pனா அசல், N அப்படின்னா வருடங்கள், Rனா வட்டி விகிதம், /100. இதுதான் பேசிக் கான்செப்ட். நம்ம எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம். ஓகே, எடுத்துக்காட்டு 2.24. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 25,000 வாங்குறாங்க, 8% வட்டி கொடுக்குறாங்க, 3 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போது ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தோம் இல்லையா, SI = PNR/100. இந்த பேசிக் ஃபார்முலாவில் தான் நம்ம போட போகிறோம். இந்த 25,000ன்றது பி அசல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது Pன்றதுல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வட்டி வீதம்ன்றது 8%. நீங்கள் %/100 போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெறும் 8 மட்டும் போட்டால் போதும். பர்சன்டேஜ் போட தேவையில்ல, ஒரு நம்பர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். Rன்றது தான் 8, வருஷன்றது 3. சரிங்களா? மாற்றி கூட எழுதிக்கலாம், அப்படி எழுதிக்கலாம். ஸோ 25 பிரின்சிபல், 8ன்றது வட்டி வீதம், 3ன்றது அந்த எண்ணோட வேல்யூ எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ /100. இந்த பக்கம் SI கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணலாமா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வச்சுருங்க. 250 × 24. ஓகேங்களா? 4 25 100, 2 250 500. ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளோ வருது அப்படின்னா 6,000 ரூபாய். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 250 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. குமரவேல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்குறாரு, ஆனால் அது எவ்வளோன்னு சொல்லலை. 10% வட்டி வீதம் கொடுக்குறாரு, 2 வருஷத்துக்கு கழித்து அவர் பார்த்தீங்கன்னா 750 வட்டி செலுத்துறாரு. இதில் அசல் கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஜென்ரல் ஃபார்மில் தெரியும், SI = PNR/100.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, பி கேட்குறாங்க, அசல் கேட்குறாங்க. இப்போ வட்டி வீதம் 750 எழுதிக்கோங்க, 750. பி அப்படியே போட்டுக்கோங்க. என்ன வந்து எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க, 2 இயர்ஸு. ஆர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10% டிவைட் பை 100. இப்போ இதுலேருந்து பி வேல்யூ கண்டுபிடிங்கன்னா அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை இங்கே சிம்பிளிஃபை பண்ணிட்டும் பண்ணலாம். சரிங்களா, சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு பண்ணிடலாமா? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, ரெண்டை வந்து 5 வாட்டி அடிக்கலாம். இந்த 5 குறுக்கு பெருக்கல் பெருக்கிங்கன்னா ஆன்சர். சரிங்களா, பிரிக்கலாமா? 750 பெருக்கல் 5, 5 25, மிச்சம் 80, 30, 37. அப்போது பி வந்து எவ்வளோ அப்படின்னு 5 வந்து இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கிங்கன்னா பியோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ பி = 3750. இதுதான் வந்து அவர் அசலாக வாங்கியிருப்பார். நீங்கள் டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 3750 இங்கே போடுங்க, எண்ணுக்கு 2, இது 10/100 போடுங்க, உங்களுக்கு வட்டி வந்து 750 வரும். கிராஸ் செக் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதாப்பா? நெக்ஸ்ட்டு 2.26. எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விகிதத்தில் 6700 உயரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுடைய அசல் பி, இது வட்டி வீதம் 6, இது வந்து கேட்டிங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குற அமௌண்ட் தொகை, இதுதான் அந்த தொகை. சரிங்களா, இதுதான் ஏ. ஆனால் அவங்க கேட்குறது இயர் கேட்குறாங்க, எண் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு அந்த அமௌண்ட் ஃபார்முலா ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் = பி + ஐ. இதில் அமௌண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதா நீங்கள் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா இவ்வளோ வாங்குறாரு, ரிட்டர்ன் செலுத்தும் போது இவ்வளோ செலுத்துறாரு, அப்போ இதுதான் அமௌண்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கூடாது அமௌண்ட்டாக. சரிங்களா, ஸோ 5600 வாங்குறாரு, ரிட்டர்ன் செலுத்துறது தான் மொத்தமாக சேர்த்து செலுத்துறாரு, வட்டியோடு சேர்த்து இதில் இருக்கும். ஸோ அதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். அப்போ அமௌண்ட் வந்து 6720 மொத்த தொகை, இது பிரின்சிபல் 5600, இதுலேருந்து நம்ம வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுலேருந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? 6720லேருந்து 5600 நம்ம லெஸ் பண்ணணும். 0 2 1 1 1120. அப்போ இதுலேருந்து வட்டி வீதம் நமக்கு கிடச்சிச்சு. வட்டி வீதம் கிடச்சினா நம்ம எண்ணெய் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, ஜென்ரல் ஃபார்முலா SI = PNR / 100. SI எவ்வளோ நமக்கு 1120. இந்த பக்கம் அசல் வந்து 5600. என்னது அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். R 6%, 0. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வச்சுருங்க. இது சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம, அவ்வளோதான். சரிங்களா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும், ரிமைனிங் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. 1120 வகுத்தல் 56 × 6. இந்த பக்கம் n இருக்குது நமக்கு. சரி, 6ஆல் போதா பாருங்கள், 1 6 6, மிச்சம் 5. சரி, 2ஆலே அடிப்போம், 2 3, 2 5 10, மிச்சம் 1 560 வருது. இப்போ இதால் வச்சிங்கன்னா 10 வாட்டி போகுமா? 56 500 10 டைம்ஸ். அப்போ என்ன வருது? 10/3. ஓகே, ஆனால் நமக்கு ஆப்ஷனில் இது இருக்காது, இயர்ஸ் தான் கேட்குறாங்க. அவங்க 10/3ன்றது பின்னத்தில் இருக்குது, இது எத்தனை வருஷன்றது தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை வகுக்கலாமா? 3 9, மிச்சம் 1. அப்போ இது கலப்பு பின்னமாக எழுதுனா என்ன வரும்? இப்படி இப்படி எழுதிக்கோங்க. n = 3 3/1 இயர்ஸ். இதுதான் உங்களுடைய இயர்ஸ். சரிங்களா, ஈவில் இருக்கிறது இங்கே எழுதணும், வகுத்தி கீழே எழுதணும், ரிமைண்டர் மேலே எழுதணும். ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடச்சிடும். புரியுதாம்மா? இந்த 10/3 இப்படி பிரித்து எழுதணும். நீங்கள் இந்த வாட்டி போட்டு காட்டுறாங்க. 10 இங்கே 3 3 9, மைனஸ் பண்ணால் 1. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதணும் இந்த இடத்துல, அடுத்து வகுத்தி எழுதணும் கீழே, அடுத்து மீதியை மேலே எழுதணும். இதுதான் வந்து இந்த ரூலில் எழுதுது. சரிங்களா, அப்போது கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆகுது இந்த அமௌண்ட்லேருந்து இது அவங்களுக்கு கொடுத்தது. அவர் எத்தனை வருஷத்துக்கு அந்த வட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2.27. சதீஷ் என்பவர் ஒரு கடன் வாங்கினவர்னு 52,000 குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடன் பெற்றார். தனி வட்டி, அது கேள்வி நல்லா நோட் பண்ணணும். சில நேரத்தில் கூட்டு வட்டின்னு கூட இருக்கும். ஸோ தனி வட்டியாக கூட்டு வட்டியாக நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ தனி வட்டி வாங்குறாரு. எவ்வளோ வாங்குறாரு? 52,000. இதுதான் பி. 4 ஆண்டு கழித்து இவ்வளோ கொடுக்குறாரு, இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. இது என்ன, எவ்வளோ ரிட்டர்ன் செலுத்துகிறாரு? இப்போ இது ரிட்டர்ன் செலுத்தினாவே அமௌண்ட் வந்து தொகையாக நம்ம எடுத்துக்கணும்.
வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. போன சம்மில் என்ன கேட்டாங்க, என்ன கேட்டாங்க. இந்த சம்மில் அதே மெத்தட் தான். இப்போ ஆர் கேட்குறாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. சரியா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், வட்டி வீதம் கேட்குறாங்க. நம்ம முதல்ல இதுவும் கண்டுபிடிச்சிடலாமா, வட்டி கண்டுபிடிச்சிடலாம். பி ப்ளஸ் ஐ. ஏன்றது மொத்த தொகை, அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டு ஏ, பி 52,000 ப்ளஸ் ஐ. இதுலேருந்து தனி வட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சிருங்க. 79,040 52,000 04,072 27,40. சரி, ஃபார்முலா நமக்கு எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. எஸ்ஐ எவ்வளோ, 27,040. பி வந்து 52,000. என் எத்தனை வருஷம், 4 இயர்ஸ். இதுலேருந்து 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம், டிவைட் பை 100. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும்பா. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. ஓகே, ரிமைனிங் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. 27,040 வகுத்தல் 520 × 4. இங்கே 6. இதுலேருந்து 6 கண்டுபிடிக்கணும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிருங்க. சரியா? ஃபஸ்ட்டு 4ஆல் அடிக்கிறேன். 4 6 24 மிச்சம் 3, 4 28 மிச்சம் 2, 4 6 24. அப்போ 676 வகுத்தல் 56 வருது, 52. ஒரு டைம் போடலாம். 5 1 6 3 வாட்டி போடலாம். 3 2 6 3 5 5. அப்போ இதை நீங்கள் சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா R = 13%. இது வந்து வட்டி விதனால பர்சன்டேஜ் நம்ம எழுதிக்கணும். புரியுதம்மா? நெக்ஸ்ட் 2.28. அசல் 46,000 ஓராண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 அங்கே உயர்ந்தது. வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதுவும் அந்த மாடலில் தான். இந்த தொகை கொடுத்துட்டாங்க, டோட்டல் கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம், அந்த ஏ ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு அசல் கொடுத்துருக்காங்களா, இது வந்து பி தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. P = 46,000. அடுத்து ஆண்டு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆண்டு மாதம் கலந்து கொடுத்துக்கிறாங்க. அப்படி கலந்து நம்ம போட முடியாது, அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். முதல்ல அந்த ஒரு ஆண்டுன்றது 1 தனியாக போட்டுங்க. N = 1. பக்கத்தில் இந்த 9 மாதம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை இங்கே பக்கத்தில் போடுங்க. மாதம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் வரும் நமக்கு, 12 மாதம். அதை வகுத்தில் போடுங்க. இதுதான் இந்த ஆண்டை இப்படி தான் எழுதணும். 1ன்றது இயரு. இந்த மாதத்தை 9 மாதம் போட்டு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் சொல்லி டிவைட்டில் 12 போடணும். நெக்ஸ்ட் இதை சுருக்கணும். 3 9 3 12. சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், இல்லை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து சுருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இது எப்படி வரும், 1 3/4 அப்படின்னு வரும். இப்போ இது ஒரு கலப்பு பின்னமாக இருக்கா, இது நார்மலாக மாற்றிக்கலாம். 4 1s are 4, மிச்சம் 3 கூட்டிங்கன்னா 7/4. அப்போ என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 7/4 இயர்ஸ் அப்படின்னு வருது. சரிங்களா? இதை எடுத்து அப்படியே டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் சப்ளை பண்ணிடலாம். ஓகே, ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த தொகை கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், ஏ ஃபார்ம் P + I போட்டுக்கலாமா. இப்போ மொத்த தொகை 52,440. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சி என்ன தான் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், சம போடல. அப்போ பியோட வேல்யூ 46,000 ப்ளஸ் I. இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிக்கலாம். 52,440 மைனஸ் 46,000 0 4 4 6,440 வருது. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து உங்களோட எஸ்ஐ. ஸோ இந்த 46,000 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். ஸோ கழிச்சா இது வருது. இது டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் எழுதி போட்டுக்கலாமா. ஃபார்முலா நமக்கு தெரியும், SI = PNR/100. ஃபார்முலா வந்து SI = PNR/100. அப்போ SIன்றது எவ்வளோ நமக்கு 6,440. பியோட மதிப்பு 46,000. என்னோட மதிப்பு என்ன தான், இது 7/4 அப்படியே எழுதிக்கோங்க. பெருக்கல் 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வட்டி விதமே அதுதான், கொஸ்டினை தான் கேட்குறாங்க. பார்த்து தெரியாது அப்படியே போட்டுங்க. டிவைட் பை 100. இப்போ இதை சுருக்குனா நமக்கு 6உடைய வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? சரி, இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கழிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது 4ஆல் அடிக்கலாமா பாருங்கள். 1 4 4 4 5 60 115 வருதா. அப்போது
என்ன வேல்யூ நமக்கு இருக்குது? 6440 = 115/7. இங்கே இன்டர் ஆர் இப்படி இருக்குது. இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கி பாருங்கள். சுருக்கலாமா? ஃபஸ்ட்டு 7ஆல் அடித்து பார்ப்போம். 7 9 63 மிச்சம் 1 920 வருது. திரும்ப 115 920 இருக்குது. 115 எத்தனை வாட்டி போடலாம்? 8 வாட்டி போட்டு பாருங்கள். 115 8 5 40 1 8 மிச்சம் 12 மிச்சம் 1 8 9. அப்போ 115 இது எத்தனை டைம் போனால் 8 வாட்டி போகும். அப்போது R = 8%. உங்களுக்கு இது மாதிரி டைரெக்டாக அடிக்க தரலைன்னா நீங்கள் இது மாதிரி நார்மல் டிவைடே போட்டு பாருங்கள். 920 வகுத்தால் 115 எத்தனை வாட்டினா 8 வாட்டி இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 920 வரும். ஓகே, நார்மல் டிவைடும் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா சமயமும் மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த தொகையை கொடுத்துட்டு வட்டி நம்ம கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு அசல் 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அசல் கொடுக்கவே இல்லை, ஆனால் 10 வருஷத்தில் 10% வட்டி வீதம், ஆனால் 5 வருஷத்தில் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 10,050 கொடுக்குறாங்க. இதுக்கும் அப்புறமா ஜென்ரல் ஃபார்மில் தான் A = P + I. சரியா? இப்போ A வந்து எவ்வளோ இருக்குது நமக்கு? 10,050. P I கொடுத்துருக்காங்களா? இங்கே ஐயும் கொடுக்கல, பியும் கொடுக்கல, வெறும் A மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. A மட்டுமே கொடுத்துட்டு அசல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த I இங்கே வச்சுட்டு P மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். 10,050 - P = I. சரிங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இடத்துல நான் இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நமக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு SI = PNR/100. இப்போ இந்த சிம்பிள் தனி வட்டிக்கு பதில் இது போடலாம். I = தானே இது வந்திருக்கு 10,050 - P. ஸோ ஐக்கு நேரம் இதை போட்டேன். இந்த P அப்படியே வச்சுக்கோங்க. N வந்து எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 5. 6 10%. அவ்வளோதான்ப்பா. இதை மட்டும் நீங்கள் பிரித்து எழுத தெரிஞ்சால் ஓகே. அவங்க மொத்த தொகை மட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா P + I. இதில் P மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. P கொண்டு போயிட்டால் இது SI தான் இங்கே இருக்கிறது. ஸோ இப்போ I = உங்களுக்கு 10,050 - Pன்னு கிடச்சிரும். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நேராக நீங்கள் எழுதிக்கலாம். இந்த P எதுவும் சேஞ்சஸில் அதை அப்படியே போட்டுக்கோங்க. Nன்றது 5 வருஷம், Rன்றது 10% வட்டி விதம் கொடுத்துருக்காங்க, டிவைட் பை 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம P வேல்யூ கண்டுபிடிச்சா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? சரி, இது சிம்பிளிஃபை பண்ண முடியும் பாருங்கள். இந்த 0க்கு இந்த 0 இது 2 டைம்ஸ் போகுமா? அப்போ இங்கே இந்த சைடு என்ன இருக்குது? P/2 இருக்குது. அப்போ P/2. சரி, 10,050 - P. இந்த 2 அதாவது குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 2 குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 2 0 0 2 5 10 2 0 0 1 2 2 -2P = ஒரு P இருக்குது. இப்போ இந்த P இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3P மாறுமா? 20,100 = இந்த -2P இந்த பக்கம் வந்தால் +P மாறும். இந்த பக்கம் எப்படி எழுதுகிறேன்? அப்போ 20,100 = 3P. அப்போ நம்ம P மட்டும் வேணும்னா அந்த 3 இந்த பக்கம் வகுத்தல் ஆகும். சரி, அடித்து கொடுக்கலாமா? 3 18 மிச்சம் 2 3 21. அப்போ உங்களுடைய P வேல்யூ = 6,700. இதுதான் கரெக்ட் ஆன்சர். பட் புக்கில் கொஞ்சம் தப்பாக இருக்கும் இந்த ஆன்சர். இந்த கொஸ்டின் மட்டும் தப்பாக இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. புக்கில் 3,350 இருக்கும், 3,350 கிடையாது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். 6,700 வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த கொஸ்டின் நம்பர் போட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்ஸ் தான். நான் எக்ஸாம்பிள் சம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் சம் போட போகிறேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். டிஎன்பிசிக்கு மட்டும் கிடையாது, எல்லா காம்படிஷன் எக்ஸாமுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டின்ற டாபிக் இருக்குது. ஸோ பேசிக்ஸ் நிறைய சம்ஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இஃப் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூப்பா.